ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட அறநிலைத்துறை கண்காணிப்பில் உள்ள இந்த ஆலயம் 2000 ஆண்டுகளுக்கு பழமையானது. இங்கு தேவஸ்தானம் மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் புதிதாக ஆலயம் கட்ட பக்தர்கள் கோரிக்கை. இந்த கோயில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்துக்கு கீழே உள்ள பல கோயில்களில் இது ஒரு சிறு கோயில். இந்த கோயில் திவான அறநிலைத்துறை அதிகாரிகளுடைய கண்ட்ரோலில் தான் இந்த கோயிலுடைய நிர்வாகம். இந்த கோயில் பஞ்சலிங்கத்தில் இது ஒரு லிங்கம். நயனார்கள் சொல்லக்கூடிய பஞ்சலிங்கத்தில் தெற்கு 4 திசையிலையும் 4 லிங்கம். அதில் தெற்கு திசையில் உள்ள இந்த லிங்கம் தான் குணநதீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுடைய பேர் குணநதீஸ்வரர் கோயில். இந்த கோயில் இப்போ ஒரு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கோயில். பூர்வீகம் எங்களுக்கு தெரியலை. இது தொழில்நுட்பத்துக்கு கீழே கூட கட்டடங்கள் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கோயிலுடைய நிர்வாகம் ஒரு ஐயருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. முன்னாடி அவங்க நித்த பூஜை பண்ணாங்க. காலப்போக்கில் அவங்க மாறி போனதுனால மஞ்சக்குள கிராமத்திலிருந்து பூஜை நிர்வாகத்தையும் பூஜையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் நயினார்கோவில் அருகே உள்ள சின்ன அக்கிரமிசி கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த சிறப்புமிக்க ஆலயம். மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட பஞ்சலிங்க கோவில்களில் முதல் கோவில் நயினார்கோவில் கிராமத்தில் நாகநாதராக காட்சியளிக்கிறார். 2வது ஆலயமாக திருக்கோளூர் கிராமத்தில் சுயம்பு நாகநாதராக காட்சியளிக்கிறார். 3வது ஆலயமாக சாலை கிராமத்தில் வரகுணதீஸ்வரராக காட்சியளிக்கிறார். 4வது ஆலயமாக யமுனேஸ்வரத்தில் யமுனேஸ்வரன் உடையராக காட்சியளிக்கிறார். 5வது ஆலயமாக சின்ன அக்கிரமிசி கிராமத்தில் குணதீஸ்வரராக காட்சியளிக்கிறார். இதில் சிறப்பு என்னவென்றால் இந்த பஞ்சலிங்க ஸ்தலங்கள் ஒவ்வொரு ஆலயமும் 10 கிலோமீட்டர் தொலைவில் அருகருகே அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கள் கிராமத்தில் ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்துக்கு அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலம் ஒரு 22 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த நிலத்தை நிலத்துடைய பொறுப்பாளராக தேவஸ்தானம் இருக்குது. அவங்களுக்கு அலுவலகம் நயினார்கோவிலில் சரக அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை விவசாயம் பண்ணக்கூடிய குத்தகை பணத்தை நாங்கள் இங்கே கட்டி ரசீது வாங்கிடுவோம். அந்த மற்றபடி உள்ள இதர நன்கொடையாளர் மூலமாக தான் அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கோம். நன்கொடை மூலமாக தான் கோயில் நிர்வாகம் பண்ணுறோம். நிலத்துக்கான வரியை நாங்கள் கோயிலில் செலுத்திடுறோம். அதை இந்த வருஷம் கூட முதல்ல குறைச்சி கட்டிகிட்டு இருந்தோம். கடந்த ஆண்டு அறநிலைத்துறை அதிகாரி திவான் சார் எல்லாருமே இருந்து இன்றைக்குள்ள அரசு உத்தரவின்படி உள்ள வரியை கூட்ட சொன்னாங்க. நாங்கள் ஏற்றுக்கிட்டு அந்த வரியை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கட்டிக்கிட்டீங்க? ஏக்கருக்கு 2500 கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த பணத்துலேருந்து கோயிலுக்கு எதுவும் சேர்ந்த மாதிரி தெரியல. இது வரைக்கும் கோயிலேருந்து வந்ததா இல்லை. இப்போ அறநிலையத்துலேருந்து 2 லட்சம் ஒதுக்கி இருக்கிறதா தகவல். இது சம்மந்தமாக எங்களுக்கு எதுவும் சொல்லலை. ஆனால் எங்களுக்கு தகவல் மட்டும் தெரிஞ்சிருக்கு. அறநிலையத்து சார்பாக கோயிலுக்கு என்ன கோயிலுடைய வேலை இது வரைக்கும் கோயில் வேலை எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பிறந்ததுலேருந்து அறநிலையத்துலேருந்து எந்த வேலையும் பணி நடக்கலை. எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இருந்த என்ன கட்டுமானமோ அதே கட்டுமானம் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள அரசுக்கு வச்ச கோரிக்கையை வச்சு இந்த வருஷம் 2 லட்சம் ஒதுக்கி இருக்கிறதாக தகவல். முழு அதிகாரமாக எங்களுக்கு தெரியலை. இப்படிப்பட்ட பஞ்சலிங்கங்களில் 5வது ஸ்தலமாக குணதீஸ்வரர் ஆலயத்தில் 4 ஆவுடைகளால் ஆன சிவலிங்கம் அமைந்துள்ளது. தமிழகத்திலேயே எங்கும் இல்லாத அளவில் லிங்கம் அமைந்துள்ளது. இந்த பழமையான மிக சக்தி வாய்ந்த ஆலயத்தில் உள்ள கட்டிடங்கள் சேதமடைந்த நிலையில் உள்ளது. மேலும் பராமரிப்பு இன்றியும் காணப்படுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை செல்லும் தேவஸ்தானம் மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்ற நாட்களில் ஆலயத்தை கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதியில் உள்ள பக்தர்கள் தெரிவித்தனர். இந்த சிவலிங்க ஆலயத்தை புதியதாக கட்டுவதற்கு பக்தர்கள் முன்வந்த நிலையில் ராமநாதபுர சமஸ்தானம் மற்றும் தேவஸ்தான அதிகாரிகள் அனுமதி கொடுத்தால் ஆலயம் கட்டி முடிக்கப்படும் என பக்தர்கள் தெரிவித்தனர். ஆலயத்திற்கு தினமும் பூஜை செய்வதற்காக கிராமத்தில் இருந்து கோவில் பூசாரியை நியமித்து மாதம் 1500 ரூபாய் சம்பளம் வழங்கி வருகின்றனர். தினமும் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து வருகிறார் அந்த பூசாரி. இந்த கோயில் தினப்பூசை நடக்குது. தினந்தோறும் காலையில் ஒரு 8:30 மணிக்கு பூஜை பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போவேன். டெய்லி காலையில் பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவேன். இந்த பூஜை செலவெல்லாம் ஊர் தான் கொடுக்குது. மஞ்சக்குள கிராமம் கொடுக்குது, வேறு எங்கேயும் கொடுக்கல. அதுபோக கிராமத்துலேருந்து எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு 50 ரூபா, மாதம் 1500 ரூபா கிராமத்துலேருந்து சம்பளம் கொடுக்குறாரு. அது இந்த கோயில் 5 பஞ்சலிங்கங்களில் இதுவும் ஒன்று. மொத்தம் 5 லிங்கம். குணதீஸ்வரர் ஒன்று, நயினார்கோவில் ஒன்று, சாலை கிராமம் ஒன்று, யமுனேஸ்வரம் ஒன்று, கொளூர் ஒன்று. மொத்தம் 5 பஞ்சலிங்கங்களே இது முக்கியமான ஸ்தலம். எல்லா பேரும் இந்த 5 பஞ்சலிங்கங்களையும் ஒரே நேரத்தில் பார்க்குறதுக்கு வருவாங்க. கார் எடுத்துக்கிட்டு பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்கு என்ன மக்கள் பேர், இது முக்கியமான ஒரு பலன். மக்கள் பேர், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், 2 முக்கியமான பலன் இதில் இருக்குது.
இதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. இதை எடுத்துக்கட்டுறதுக்கு அரசு அனுமதிக்கணும். அவங்க நிர்வாகத்தில் என்ன சொல்கிறாங்களோ கேட்குறாங்களோ அரசாங்கம் பார்த்து எதை செய்தோ அதை செய்யட்டும். மிகவும் பழமை வாய்ந்த இந்த சிவலிங்க ஆலயத்தை கட்டுவதற்கு அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் பக்தர்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.